Praise the Lord. Nice to meet you again. உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும் கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். Lord, bless this time, and Lord, bless each and every one of us. In Jesus' name I pray. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு சத்தியத்தை நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி உள்ள தலைப்பு வந்து உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், த்ரூ வொர்ஷிப்பர்ஸ். இதுதான் என்னுடைய தலைப்பு. இந்த பாகம் வந்து ரோமர் 12வது அதிகாரம் வசனங்கள் 1-2 இருக்கிறது. இதை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதுனால மறுரூபமாகுங்கள். Romans chapter 12 verses 1 and 2. Therefore I urge you, brothers, in view of God's mercy, to offer your bodies as living sacrifices, holy and pleasing to God. This is your spiritual act of worship. Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. தேவ ஜனமே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மளுடைய ஆராதனை அல்லென்றால் நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம தொழுது கொள்கிறோம், உண்மையாக தொழுது கொள்கிறதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The verses here is emphasizes about true worship, how we worship God in truth. உண்மையாக நம்ம எப்படி ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம் என்று இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. வசனம் 1 பார்க்கும்போது in verse 1 we see it says offer your bodies as a living sacrifice. So ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ளும்போது தேவஜனமே, நம்ம வாழ்க்கையால் என்றால் நம்ம சரீரத்தை கூட நம்ம வந்து ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது என்ன அர்த்தம்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்ன்றால் என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருக்கு ஒரு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கிறதாக இருக்கு. We have to completely surrender and give ourselves to the Lord. That is what it says, offer your bodies as a living sacrifice. Bodies என்று சொல்லும்போது நாம் புரிந்து கொள்வது ஒரு காரியம் என்னென்றால், என்னுடைய வெளிப்படையான சரீரம் மட்டுமல்ல, ஆனால் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், my body, soul and spirit. It involves every part of my body, every part of myself. என்னை முழுமையாக ஆண்டவரை தொழுது கொள்ள ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to commit ourselves to the Lord. As we worship the Lord, we need to commit ourselves as a living sacrifice, completely and totally surrendering ourselves to the Lord. For God to accept our worship, we need to surrender first ourselves as a living sacrifice. We have to give ourselves completely to Him. அவர் நம்ம முழுமையாக நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஆண்டவர் நம்மளுடைய தொழுகையை, நம்மளுடைய ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். தேவஜனமே, இது வந்து நம்ம மாம்சமாக நம்ம சரீரபூர்வமான காரியமாக இருக்கலாம். அதே வேளையில் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஆவிக்குரிய காரியமும் இருக்கிறது. ஆகையால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது வந்து நம்ம ஆவி சம்மந்தப்பட்டிருக்கிறது, நம்ம ஆத்மா சம்மந்தப்பட்டிருக்கிறது, நம்ம சரீரம் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இட் இன்வால்வ்ஸ் அவர் சோல், அவர் பாடி அண்ட் அவர் ஸ்பிரிட், பீப்புள் ஆஃப் காட். So to worship God. And we see in John chapter 4 verse 23, யோவான் 4வது அதிகாரம் வசனம் 23 கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். யோவான் 4வது அதிகாரத்தில் இந்த 23வது வசனத்தில் it says in John 4 verse 23, yet a time is coming and has now come when the true worshippers will worship the Father in spirit and truth, for they are the kind of worshippers the Father seeks. ஆம் தேவ ஜனமே, மக்கள் அநேக ஜனங்கள் இந்த நாளில் வந்து ஆராதனையை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது நான் ஆராதிக்கலாம், என்ன வேணாலும் நாம் செய்யலாம், எது வேணாலும் நாம் செய்யலாம்,
அது ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் அவர்களுடைய எண்ணத்தில் சிந்தையில வரதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். எது அவர்களுக்கு நினப்பு வருதோ எண்ணம் வருதோ அது எல்லாத்தையும் ஆராதனைக்குள் கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ற ஒரு காலம் வருகிறது, ஒரு நாட்கள் வருது. The Bible says that a time is coming and now has come. இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது, அந்த காலம் இப்பொழுது வந்து விட்டது தேவஜனமே. நாம் வீணாக நம்ம ஆராதித்தது அல்லென்றால் அர்த்தமில்லாத ஆராதனை நம்ம செய்திருந்தோம் என்றால் அதெல்லாம் விட்டு விடுவோம் தேவஜனமே. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் வந்து விட்டது. ஆண்டவரை பிதாவுக்கு பிரியமான ஆராதனையை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். God calls us to worship him as he pleases. அவருக்கு பிரியமாக நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆகையால் அவர் ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் சொல்லுகிறார். என்னன்னா, நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு அவர் ஆராதனை அல்லென்றால் தொழுகை நம்ம செய்யும் போது அது ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் ஆராதனை நம்ம பார்க்கும்போது வெளிப்படையாக செய்கிற காரியமாக தான் இருக்கிறது ஜனமே. ஆனால் ஆவியில அது உயிர்ப்பிக்கப்படாதபடி இருக்கிறதாக பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தேவனை ஆராதிக்கணும். இட் இன்வால்வ்ஸ் அவர் ஸ்பிரிட், அவர் இன்னர் பீயிங். நம்ம உள்ளான மனுஷன், உள்ளான ஆவி நமக்குள்ள ஆண்டவர் நம்மளை உருவாக்கின அந்த ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆவி, ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவி கூட நம்ம அவரை அப்படியாக ஆராதிக்க வேண்டும். We need to worship him in the spirit. It's not a physical thing. அது ஒரு சரீரபுறமாக மட்டும் ஒரு காரியம் அல்ல. ஆவியில நம் நிரம்பி ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏனால் நம் தேவன் ஆவியாக இருக்கிறார். Our God is spirit. அவர் ஆவி, தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that God is spirit, people of God. And the other word, important word is you need to worship God in spirit and also in truth. உண்மை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் ஆராதிக்கிறோம், ஆனால் அநேக வேலையில் நம்ம பார்க்கிறோம் அதில் உண்மை இல்லை. நம்ம ஆராதனையில் உண்மை இல்லை என்று நாம் பார்க்கிறோம் தேவஜனமே. உண்மை இல்லாதபடி காணப்படுகிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம பாடுகிறோம், பாடுகிற பாட்டு அந்த அர்த்தத்தை, அந்த வசனத்தை, அந்த வார்த்தையின்படி நம் நடப்பதில்லை. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் முழு இறுதியத்தோடு உம்மை துதிக்கிறேன் என்று. ஆனால் நம்ம இறுதியமோ வேறு தூரம், தேவனிலிருந்து தூரமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் தேவஜனமே. ஆகையால் நம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது உண்மை நம்ம வாழ்க்கையில் தேவை. ஆராதனை உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு நம்ம தொழுகை பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஆராதனையில் உண்மை இருக்க வேண்டும். இட்ஸ் நாட் அது ஒரு சாதாரணமாக ஒரு காரியமாக இல்லாதபடி அது உண்மை இருக்கும். There need to be truth in our worship. There need to be honesty in our worship. நான் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை உண்மையை துதிக்கிற ஆண்டவரை உண்மை நேசிக்கிற ஆண்டவரை சொல்லும் போது உண்மையாக நம்ம உள்ளத்தில் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், செய்கிற பாவங்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆராதனைக்கு வரும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஆண்டவரை நான் உண்மையாக உண்மையை துதிக்கிறேன், உண்மையை போற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல்கிறார்கள். இது ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியம். And many times many people are just so far away from God, but what they do, they say they worship God with their whole heart, but when their heart is far from them, that is not what God wants, people of God. தேவனுக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம், தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். இதனால நம்ம ஒரு காரியம், ஒரு ஆண்டவரை தொழுகை செய்கிறோம் என்றால், நம்ம அவரை துதிக்கிறோம் என்றால் கூட, நம்ம ஒரு பாடலை பாடுகிறோம் என்றால் கூட அது அந்த அர்த்தத்தோடு நம்ம பாட வேண்டும். அது நம்ம வாழ்க்கைக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது செயல்படையில் நம்ம கொண்டு வர வேண்டும் தேவஜனமே. We need to, what we sing or what we praise, how we exalt our God, we need to practice in our life. நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம பழக்கத்துக்கு நம்ம கொண்டு அதை செய்கையில் நம்ம காட்ட வேண்டும். We need to show it in our actions, people of God. நம்ம செய்கையிலே நம்ம காட்ட வேண்டும். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறது என்னதென்றால், அந்த ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், and our worship need to be holy and pleasing to God. அந்த நம்மளுடைய ஆராதனையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், பரிசுத்தம் காணப்பட வேண்டும். There need to be holiness in our life. If we want to worship God, if we want our worship to be accepted by God, then we need to have holiness in our life. Without holiness we cannot please God. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது, நம்ம தேவனை தொழுது கொள்ள முடியாது தேவஜனமே. இந்த நாளில் வசனம் சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். The Bible says that in Romans chapter 12 verse 1 that there need to be holy and it need to be pleasing to God. அது பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம் கொண்டு வரதாக இருக்கணும் தேவஜனமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா?
ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. God sees our holiness in our life. I can sing or I can worship God in all my in physically, externally I can worship God. I can do a lot of things for God. But if I don't have holiness in my life, then it doesn't, my worship doesn't please God. என்னுடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும் தேவஜனமே. என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாததாக இருக்கணும். ஆகையால் என்னோட வாழ்க்கை முதலாக நாம் பார்க்க வேண்டும் தேவஜனமே. தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனை உண்மையாக நம்ம தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். மத்தியு 15வது அதிகாரம் வசனங்கள் 8-9 பார்ப்போம். மத்தியு சாப்டர் 15 verses 8 and 9. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். Matthew chapter 15 verses 8 and 9. Jesus is saying this. These people honor me with their lips, but their hearts are far from me. They worship me in vain. Their teachings are rules taught by men. ஆம் தேவனே, இந்த தேவஜனமே, இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து இதை அறிந்திருந்து அவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் அவர்களோட உதடுகளால் அல்ல வாயினால் அவர்கள் என்னை கனப்படுத்துகிறார்கள். இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி எக்ஸ்டர்னல் சேயிங், externally and verbally saying that Lord, I honor you, I worship you, I glorify your name. நான் உங்களை கனப்படுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், அவரோட இருதயமோ என்னிடத்திலிருந்து தூரமாக இருக்கிறது. Your hearts are far from me. அவர் இருதயம் தூரமாக இருக்கிறது. வாயினால சொல்லுகிறார்கள் எல்லா நன்மையான காரியங்களே, ஆனால் அவரோட இருதயமோ தூரமாக இருக்குது என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்புறம் 9வது வசனம் சொல்லுகிறது, they worship me in vain. அவர்கள் என்னை ஆராதனை எப்படி செய்கிறார்கள்னா வீணாய் செய்கிறார்கள். It is hopeless, it is worthless, people of God, if we worship God in this manner. இப்படியாக நம்ம ஆண்டவரை நம் வாயினால மட்டுமே நம்ம இருதயம் ஆண்டவரிடம் தூரமாக இருக்கும் என்றால், வாயினால் மட்டுமே நம்ம ஆண்டவரை தொழுகை செய்தோம் என்றால் அது வீணாய் இருக்கிறது ஆண்டவரோட பார்வையில். ஆண்டவரோட பார்வையில் வீணாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றது நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தேவஜனமே, நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு தொழுகை செய்கிற ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், if God wants to accept our worship, then we need to have truthfulness in our life, and also our hearts must be in God. கர்த்தருக்குள்ள இருக்க நம்ம இருதயம் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும் தேவஜனமே. நம்ம இருதயம் ரொம்ப முக்கியமானது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். Man looks at the face, but God looks at the heart, people of God. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவஜனமே, ஆனால் கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது? தேவனை ஆராதனை செய்யும் போது என்ன இருக்கிறது? பெருமை இருக்கிறதா? போராமை இருக்கிறதா? எரிச்சல் இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? ஆண்டவர் அதை பார்க்கிறார் தேவஜனமே. நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயம் அவர் இடத்துல கிட்டையா நெருக்கமாக இருக்க வேண்டும், பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவஜனமே. அப்பொழுது நம்மளுடைய ஆராதனை உண்மையான ஆராதனையாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதான காரியம் நான் சொல்றது என்னென்றால், ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 2 நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Romans chapter 12 verse 2 says, do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your minds. ஆம் தேவஜனமே, இந்த நாளில் நம்ம உலகம் போகிற போக்கில் போக முடியாது. உலகம் செய்கிற காரியம் போல நம்ம ஆராதனையில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. நம்ம ஆண்டவரை ஆராதனை செலுத்தும் போது நம்ம மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. நம்ம ஆராதனையில் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அது மனுஷனுடைய பெருமைக்காக நான் நல்லா செய்கிறேன், எனக்கு திறமை இருக்குது என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அப்படிப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆராதனை என்று சொன்னால் ஆராதனை சபை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையும் எல்லாம் அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஆராதனையாக தான் இருக்குது ஜனமே. பாடல் பாடுகிறது மட்டும்தான் ஆராதனை என்று சொல்ல முடியாது.
சபைக்கு வரும்போது நம் தேவ ஜனமே, நம் ஆரம்பத்திலிருந்து நம் முடிவு வரையும் செய்கிற எல்லா காரியமும் ஒரு ஆராதனையாக ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது தேவ ஜனமே. ஆண்டவர் நம்ம ஜெபம் ஆண்டவர் கொடுக்கிற ஆராதனையாக இருக்கிறது. நம்ம சத்தியத்தை கேட்பது ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனையாக இருக்கிறது. Our praise, worship is worship to God. Our listening to hearing the word of God is also giving worship to our Lord. Everything we do in our service is worship to our God. When we come in, we humbly sit down and we look to our God in prayer, and that is worship to God. நம்ம உட்கார்ந்து அமர்ந்து நம்ம அமைதியாக நம்ம ஜெபம் பண்றது அது ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனையாக இருக்கிறது தேவ ஜனமே. ஆகையால் தேவ ஜனமே, நம்மளுடைய ஆராதனை மனுஷன் பார்க்கறதுக்கு உரிய ஒரு காரியம் இல்லை. இட் இஸ் நாட் ஃபார் ஷோ ஆஃப், மனுஷனுக்கு காட்டுவர ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு அநேக மக்கள் சபைக்கு வர காரியம், ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறேன். எங்கே போறீங்க? நான் சபைக்கு போகிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஐம் கோயிங் டு வர்ஷிப் காட், நான் சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே வரது என்னென்றால், அவர் அருமையாக ஒரு புது சட்டையை வாங்கிட்டு வந்திருப்பார்கள், ஒரு புது சாரியை வாங்கிட்டு வந்திருப்பார்கள், இல்லைனா ஒரு புது கோட் வாங்கிட்டு வந்திருப்பார்கள். இதை மக்கள் பார்ப்பார்கள். மக்கள் ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு பாராட்டை சொல்வார்களா? இல்லைன்றால் வீட்டுக்கு போய் என்ன சொல்வார்கள் என்றால், பாரு நான் அழகா போட்டுட்டு போனேன். அவங்களுக்கு எவ்வளோ போராமையாக இருக்குது. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஒரு அழகா இருக்குன்னு கூட சொல்லலைன்னு சொல்லி. அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது தேவச்சனமே. இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்கள் அநேகர் சபையில் நான் ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தேவச்சனமே. நம்மளுடைய ஹேர் ஸ்டைல், நம்ம முடியை அழகாக நம்ம செய்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு யாராவது எனக்கு அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்களா என்று சொல்லி ஆராதனைக்கு வருகிறார்கள். உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார்கள் தேவஜனமே. இது எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆண்டவரை பிரியப்படுத்துறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. டு ப்ளீஸ் காட் இஸ் அவர் மெயின் ஃபோக்கஸ் when we come to worship God. தேவனை ஆராதிக்க வரும்போது ஆண்டவரை பிரியப்படுத்துவதே முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது தேவஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஆராதிக்க எதுக்கு வருகிறார்கள் என்றால், அவர்கள் கடமையாக இருக்கிறதே. வாரத்தில் ஒரு நாள் நான் சபைக்கு போயிடணும், சபையில் போய் என் முகத்தை காட்டி விடணும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது போல என்னை அட்டெண்டன்ஸை போட்டுடணும், என்னை அட்டெண்டன்ஸ் கொடுத்துடணுமா என்று சொல்லி அப்படியாக ஒரு எஜெண்டா. நான் சபைக்கு போனாதான் எங்கள் போதகருக்கு தெரிய நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சில முகத்தை காட்டுவதற்காக போறாங்க. ஆராதனை உண்மையான ஆராதனைக்கு செல்வதில்லை. இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது தேவச்சனமே. இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. When we go to worship God in our churches, we don't go to please man. We don't go there for it because it is my duty to go. It's not a duty, people of God. It's myself that I worship God. I give myself to the Lord. I'm going there voluntarily. No one pushes me. யாரும் கை பிடிச்சி கையை தள்ளி இழுத்து இன்னைக்கு சபைக்கு வாப்பா என்று சொல்லி உங்களை கூட்டிட்டு போறது ஆராதனை இல்லை தேவஜனமே. ஆண்டவரின் உள்ளத்தில் பேசுறான், இன்னைக்கு நான் ஆண்டவரை போய் ஆராதிக்க போகிறேன் என்று சொந்தமாக எழுந்து சந்தோஷமாக காலையில மகிழ்ச்சியாக எழும்பி நான் இன்னைக்கு ஆராதிக்க போறேன்னு சொல்லுகிறது ஆராதனை தேவஜனமே. இப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். This is the kind of worship which God loves and God seeks people of God. We go to church to worship God, not to be a spectator. ஒரு கண்காணிப்பாராக போறதுக்கு மட்டும் இல்லை. அங்க போய் நான் உட்கார்ந்து அவங்க என்ன போட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன சட்டை உடுத்திட்டு வந்திருக்காங்க, இவங்க எப்படி பாடுறாங்க, இவங்க யாரு அவங்க யாரு என்று பார்க்க நம்ம சபைக்கு வரல தேவஜனமே. நம்ம சபைக்கு போறது ஆண்டவரை அங்க உட்கார்ந்து பிறரை பார்க்கறதுக்காக போகவில்லை. ஆனால் நம்ம அங்கே போய் ஆண்டவர் இடத்துல அமர்ந்து நான் ஆண்டவரோட ஆராதனை நான் பங்கு எடுக்க, நான் கலந்து கொள்ள, நான் அதில் ஒரு ஆராதனை நானும் ஒரு நபராக இருக்கிறேன் என்று போய் அதை கலந்து கொள்ள நாங்கள் செல்கிறோம் தேவஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவஜனமே. இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லும் போது இந்த ஆராதனையில் ஆண்டவர் நாம மகிமை பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் சபைக்கு நம்ம ஆராதனைக்கு வரோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சபைக்கு வர்றது நம்ம தாமதமாக வருகிறோம். அநேக வேலையில் தாமதமாக வருகிறோம். ஒரு சிலர் பாடலாம் முடிந்த பிறகு நம்ம போவோமே, வெறும் சத்தியம் மட்டும் கேட்டுட்டு நம்ம வீடு திரும்புவோமே, ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பார் என்று அநேகர் நினைக்கிறார்கள் தேவஜனமே. அப்படி அல்ல தேவஜனமே. ஆராதனை நம்ம வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போதே ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் கிரியை செய்கிறார். ஆராதிக்கிறோம், வீட்டிலிருந்தே நம்ம ஆராதித்து கொண்டு வருகிறோம், துதித்து கொண்டு வருகிறோம். சபையில் நம்ம வரும்போதே நம்ம ஒரு ஆராதனையாக தான் வருகிறோம் தேவஜனமே. நம்ம ஆரம்ப ஜெபத்தில் இருந்து கூட முடிவு வரையும் நாம் ஆண்டவர் சபையில் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் தேவஜனமே. கடைசி வரைக்கும் நம்ம சபையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அந்த ஆமேன் என்று கடைசியில் சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து கடந்து செல்லும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். That is when God blesses us. When we are in the service,
We partake in every part of the service, not a portion of the service, not just part of the service. The whole service from start to finish, we are there and just we glorify God. That is through worship people of God. அதுதான் தேவ ஜனமே உண்மையான ஆராதனை. உங்களிடத்தில் இன்னும் ஒரு காரியம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். And some of us may think that going to church, that this is my month, end of the month, I need to put my tithes. இந்த மாத கடைசி ஆகிவிட்டது, நான் மாதத்தில் ஒரு நாள் நான் சபைக்கு போனால் சரி என்று ஒரு சிலர் இருக்கலாம் தேவஜனமே. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுவது என்னென்றால், தேவஜனமே உன் காணிக்கை, உன் தசம பாகம் நீ கொடுப்பது நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது கொடுக்கறதோடு சேர்த்து நம்மளையும் நம்ம உடலையும் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மளையும் சேர்த்து நம்ம கொடுக்க வேண்டும். நம்ம காணிக்கையோட நம்மளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். நம்ம காணிக்கையை மட்டும் கொடுத்தால் போதாது, நம்ம தசம பாகத்தை மட்டும் கொடுத்தால் போதாது. நம்ம நம்மையே முழுமையாக என் இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக காணிக்கையாக நம்ம கொடுக்க வேண்டும் தேவஜனமே. இன்னும் ஒரு காரியம் தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மெய்யான உண்மையான ஆராதனை ஆண்டவர்கிட்ட வருவது மனம் திரும்புதலோட வர வேண்டும். We need to come to God. If we really want God to accept our worship, then we have to come to God in repentance. ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையாக நம்ம ஆராதிக்க வரோன்ற ஆண்டவர் நம்மளோட ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனம் திரும்புதலோட ஒரு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God will bless us when we come to God in repentance, people of God. When we come to God in repentance. லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 10-14 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க என்றால் பார்க்கலாம். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். 2 மனுஷர்கள் அங்கே போகிறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க, ஜெபிக்க போகிறாங்க. ஒருத்தர் பரிசியர், ஒருத்தர் ஆயக்காரன். அந்த பரிசியர் அங்கே நின்று தன்னை குறித்து அவர் சொல்கிறாரு, தேவனை saying, this man, the Pharisee is saying, God, I thank you that I am not like other men. நான் மற்ற மனுஷனை போட அல்ல, ஒரு திருடனோ, ஒரு பொல்லாதவனோ, விபிச்சாரம் பண்ணிக்கிறனோ, I'm not like other men. He says that I'm not a robber, an evildoer or an adulterer or even like this tax collector. இந்த ஆயக்காரனை போல கூட இல்லை, நான் எப்படிப்பட்டவன், மோசமானவன் இல்லை என்று இந்த மனுஷன் சொல்கிறான். நான் ஒரு வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் 10% நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி என்று இந்த மனுஷன் சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்றாடுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று அவன் மேலே வானத்தை கூட நோக்கி பார்க்காதபடி அவர் அவனுடைய மார்பை அடித்து அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, God have mercy on me a sinner. தேவனே பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்றார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, I tell you that this man rather than the other went home justified. இந்த மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு நீதிமானாக்கப்பட்டான், தேவனோட பார்வையில் நீதிமானாக காணப்பட்டான். இந்த மனுஷன் தான் நீதிமானாக காணப்பட்டான் தேவஜனமே. ஏன்னா அந்த மனுஷன் அவன் உள்ளத்தை முழுமையாக கொடுத்தான். இன்னைக்கு உண்மையான ஆராதனையை நம்ம பார்க்கும்போது தேவஜனமே, நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம உள்ளத்தை முழுமையாக கொடுக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா தேவஜனமே? நம்ம உள்ளத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்போமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இனி நம்ம சபைக்கு போகும்போது தேவஜனமே ஒரு சிந்தையோட ஒரு எண்ணத்தோட ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு நான் ஆராதிக்க போகிறேன். ஆரம்பத்திலிருந்து முழுமை வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம கனத்தை கொடுப்போம், ஆண்டவருக்கு நம்ம மகிமையை கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் தேவன் நம்ம கனப்படுத்துவார். நம்மளுடைய ஆராதனை அவர் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless you and me when we worship God in such manner. Let us look to our Lord in prayer. ஜெபிப்போம். நல்ல தேவனே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில், என் உள்ளத்தில் ஆண்டவரே உண்மையை முழுமையாக உண்மையாக ஆராதிக்கிற மனுஷியாக எங்களை மாற்றும், எங்களை வழி நடத்தும். உண்மையே இயேசுவே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வழி நடத்தும். Lord, help us to be people who worship you in spirit and in truth. Bless all of us, Lord, and bless our families. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.